இல்ல ஓபிஎஸ் நடவடிக்கைகள் வந்து திமுக கூட நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கறத அறிஞ்சுதான் பாஜக வந்து விலக்கி வச்சுது. இவர் வந்து வெளியில வரணுங்கிறதுக்காக ஒரு காரணம் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக தேடிட்டு இருந்தாரு. ஐயோ, காரணம் ஒன்றா இரண்டா சொல்வதற்கு ஒவ்வொரு நாளும் காரணம் தான். நாட்டு மக்கள் அனைவருமே, அதிமுக தொண்டர்கள் அனைவருமே, எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். ஏங்க இவ்வளவு தூரம் அந்த அந்த அது இப்ப சொல்லி இல்ல, நீங்க எப்ப போய் பார்த்துக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் விலகாதவர் இப்ப விலகுறாரு. அப்போ அன்னைக்கில இருந்தே காரணம் ஆயிரம் இருக்கு. இவர் எப்ப வெளியே வருவாருங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருந்துச்சு ஒழிய பாஜக விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே தேவையில்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமா காரணம் தான், ஒவ்வொரு நாளும் காரணம் தான். அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அதான் சார், அது வெளியில வர்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. இத ஒரு காரணமா நயினார் தலையை உருட்டி நம்ம வெளியே வரல. அவரு தானே அப்புறம் போன் போட்டா அவரு எடுக்கல, அவரு கண்டுக்கல. அவர் சொன்னதுக்கு சொன்னாரு. நயினார் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிரதமர்கிட்ட ஏற்பாடு பண்ணிருப்பேங்கிற ஏஜென்ட் வேலையை பாக்குறேன்னு சொன்னாரு. நாம சொன்னோம், உங்ககிட்ட ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தும் நீ எடுக்கல. அது போக இந்த கடிதத்தை பிரதமருக்கு அனுப்புனது மட்டுமல்ல, பொது வெளியிலையும் பிரதமர் வருவதற்கு முன்னாடி விட்டாச்சு, பேப்பர்களுக்கு நியூஸ்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமும் இந்த கடிதம் எனக்கு வரலன்னா உங்களுக்கு கடிதம் எழுதுறாரு உங்களுக்கு வர்றதுக்கு. இந்த கடிதத்தை பார்த்துட்டாது ஓபிஎஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரா, கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யணும். இன்னொன்னு, நாங்க பெர்சனலா நிர்வாகிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டது, ஐயா எப்படியும் மோடியை சந்திச்சிடக்கூடாதுன்னு விரும்பணும். அது காலத்தின் கட்டாயமா அப்படியே நிகழ்ந்தது. ஏன்னா இந்த சந்திப்பு நிகழ்ந்துட்டா இந்த வெளியேற்றம் நடந்திருக்காது, இன்னமும் தள்ளி போயிருக்கோம். அப்ப இன்னமும் கெட்ட வருதை வாங்கிக்கிட்டு இருக்கணும் பொதுமக்கள் மத்தியில.